என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நண்பர்களை சொந்தங்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை இந்த வீடியோ மூலமா நான் தெரியப்படுத்த போறேன். தேர்தல் நெருங்கிடுச்சு. இன்னும் இருக்கிறது ஒரு 30-35 நாளுக்குள்ளதான் இருக்கு நமக்கு. இன்ன சூழ்நிலையை பார்க்கும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் வின் பண்ணணும்னு சொன்னாக்க இந்த ஸ்கீமை கையில எடுத்தா மட்டும்தான் நீங்க வின் பண்ண முடியும் அப்படின்னு தமிழ்நாடு மக்கள் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்கவே ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லிட்டு இருந்தாலும் முதலமைச்சருக்கு எதிர்ப்பா நிறைய பேர் கிளம்பிட்டு இருக்கிறாங்க. சோ இதனுடைய அடிப்படையில் பேக்ரவுண்ட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு, தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த அஸ்திரத்தை கையில எடுத்தாக்கா 2026 தேர்தலை வின் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை தான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க சந்தோஷத்தையும் சந்தேகத்தையும் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. தமிழ்நாடு முதலமைச்சருடைய நகைக்கடன் திட்டத்தை கையில எடுத்தாக்கா கண்டிப்பா வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மக்கள் நினைக்கிறாங்க. ஏற்கனவே 2021 நீங்க எடுத்த அஸ்திரத்தில் மிகப்பெரிய அஸ்திரம் மகளிருக்கு இலவச பயணம், மகளிர் உரிமை தொகை, நகைக்கடன் தள்ளுபடி நீங்க கொடுத்த அந்த 3 ஸ்கீம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. இது வரைக்கும் அறிவிப்பு எதுவுமே வரலன்னு மக்களுக்கு வெக்ஸ் ஆகி நிக்கிறாங்க. தமிழ்நாடு மக்களை வெயிட் பண்ணுங்க. இன்னொரு 1 or 2 days தமிழ்நாடு முதலமைச்சர் உங்களுக்கு அறிவிக்க போற. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தமிழ்நாடு மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய ஃபீட்பேக்கை நான் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்க புரோவா நான் உங்களுடைய தொண்டனா உங்களுடைய தமிழ் மக்களின் யூடியூப் சேனல் சொந்தங்களின் சார்பாக இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நகைக்கடன் தள்ளுபடி 3 சவரன் 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பயிர்க்கடன் ஏழை விவசாயிகள் தள்ளுபடி எதிர்பார்க்கிறாங்க. கல்வி கடன் ஏழை நடுத்தர ஏழை மக்களுடைய வாழ்க்கையில பணம் கட்ட முடியாம இருக்குது, பேங்க்ல லோன் வாங்கிட்டு அவங்களுக்கு தள்ளுபடி. அது மட்டும் இல்லாம குழுவா சேர்ந்த சுய உதவி குழுக்கள் மூலமா லோன் வாங்கிட்டு அவங்க அசலும் வட்டியும் கட்ட முடியாம இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் நீங்க எந்த விதமான திட்டமிடல் இல்லாம எந்த விதமான காரணகாரியம் சொல்லாம தள்ளுபடிக்கான தேதியை நீங்க அறிவிக்கணும். தள்ளுபடி கொடுக்க போறதாவும் அறிவிக்கணும். அதே சமயத்துல நீங்க 1000 ரூபாங்கிறத 1500 உயர்த்தி வழங்க போறத சொன்னதை தமிழ்நாடு மக்கள் வரவேற்கிறாங்க. அதே சமயத்துல ஒரு சில இடங்கள்ல எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. அந்த எதிர்ப்பு காரணம் விஜய் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரபலம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதே மட்டும் இல்லாம இந்த தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு கட்சியா விஜய் தலையெடுத்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில அதிமுகவில் அவர் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிற. திமுகவுக்கு வரப்போறது இல்லை. ஏன்னா நிறைய வசைப்பாடி இருக்கிற திமுக தலைவரையும் திமுக கட்சியை பத்தி. அதனால அதிமுகவுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் செஞ்ச அந்த 41 பேரு நெரிசல்ல சிக்கி கரூர்ல இறந்து போனதுக்கு அடிப்படையில இப்ப சிபிஐ மூலமா டெல்லியில கொடுத்து ஒரு நெருக்கடி கொடுக்குற அடிப்படையில அவருக்கு ஒரு சமயம் நெருக்கடியில இருந்து விலக்கி கொடுக்கணும்னா அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில இலங்கையத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால சோ அவங்க பக்கம் காத்து அடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் நினைக்கிறாங்க. சோ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாடு மக்கள் நினைக்கிறத நீங்க செஞ்சிருங்க. நீங்க கண்டிப்பா நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஏன்னா ஒரு வருஷமா நான் கிட்டத்தட்ட நான் வீடியோ போட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சோ நான் வீடியோ போடுறதுனால நீங்க கொடுக்க வேணாம். உங்க புறவா நான் சொல்றேன். அன்பு முதலமைச்சர் அவர்களே, நீங்க நகைக்கடன் திட்டத்தை கண்டிப்பா கையில இடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் தள்ளுபடி ஏழை விவசாயிகளுடைய வாழ்க்கையில ஒளியேற்றுங்க. ஏழை மாணவர்களுடைய வாழ்க்கையில கடன் தள்ளுபடி பண்ணுங்க. சுய உதவி குழு பெண்களுக்கு தள்ளுபடி செஞ்சிட்டீங்கன்னா இந்த 4 அஸ்திரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க 200 தொகுதி நீங்க எதிர்பார்த்தத கண்டிப்பா தமிழ்நாடு மக்கள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் சொல்றத யூடியூப் சேனல் மூலமா தமிழ்நாடு அரசுக்கு இப்ப அரசு நல்லா காபந்து சர்க்காரா இருக்கிறாங்க. எந்த அரசும் இப்ப தமிழ்நாட்டுல இல்லாவிட்டாலும் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த வீடியோ வாழ்த்தி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். கண்டிப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் செவி சாட்சினாங்கன்னு சொன்னாங்க. 200 தொகுதி இல்ல 231 தொகுதியிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் வெற்றி பெறுவார் அப்படிங்கக்கூடிய எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்னு சொல்லி தமிழ்நாடு மக்கள் நினைக்கிறத இந்த வீடியோ மூலமா பதிவு பண்ணிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கிற நண்பர்களே. புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சுட சுட சந்திக்கிற நண்பர்களே. நன்றி.